Decode the world unfiltered. தர்மஸ்தலா விவகாரத்தில் திடீர் திருப்பமா புகார் கொடுத்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுஜாதா பட், அனன்யா பட் அப்படிங்கிற பெயர்ல தனக்கு மகள் இல்லை அப்படின்னும் அந்த கதை முற்றிலும் புனையப்பட்டது என்றும் அவரே ஒப்புக்கொண்டார். தர்மஸ்தலா விவகாரத்தில் திடீர் திருப்பமா புகார் கொடுத்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உலகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. நூற்றுக்கணக்கானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், நானே பல பெண்களுடைய உடல்களை புதைத்திருக்கிறேன் அப்படிலாம் குற்றச்சாட்டுகளை சொல்லி பரபரப்பு புகார் கொடுத்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையினரை ஏமாற்றியதனால இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 1995 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய மஞ்சுநாதர் கோயிலில் பணிபுரிந்தவர் சென்னா அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையா. இந்த தர்மஸ்தலா வழக்கில் சாட்சிக்கு அளிக்கப்படக்கூடிய பாதுகாப்பில் இருந்ததுனால மாஸ்க் மேன் அப்படின்னு தான் அவரை அழைத்து வந்தாங்க. ஊடகங்களும் மாஸ்க்மேன் அப்படின்னு குறிப்பிட்டு வந்துச்சு. ஏன்னா சாட்சியங்களுக்கான இந்த சட்ட ஒரு பாதுகாப்புன்னு அவருக்கு இருந்துச்சு. இவர் கடந்த ஜூலை மாதம் கையில் மண்டையோடு ஒன்றை வைத்துக்கொண்டு தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறதுக்கு வர்றாரு. அப்போ தான் உலகம் முழுக்க அவர் பக்கம் திரும்புகிறது. இந்த சென்னையா கூறிய கதைகள் ஒட்டுமொத்த இந்தியாவும், இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுக்க உழுக்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அப்படிப்பட்டவை. மஞ்சுநாதர் கோவில் துப்புரவு பணியாளராக இருந்தபோது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமிகள், பெண்கள் மற்றும் ஆண்கள் அப்படின்னு சுமார் 100 உடல்களை வெவ்வேறு இடங்களில் நான் புதைத்திருக்கிறேன் அப்படிங்கிறதான் அவர் சொன்ன குற்றச்சாட்டு. குறிப்பாக நேத்ராவதி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் உடல்களை புதைக்க சிலரால் நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் அப்படிங்கிறதும் அவர் முன்வச்ச குற்றச்சாட்டு. பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டவர்களுடைய சடலங்கள், ஆசிட் வீசப்பட்டு கொல்லப்பட்டவர்களுடைய சடலங்கள், கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டவர்களுடைய சடலங்களெல்லாம் புதைக்கிறதுக்கு தான் கட்டாயப்படுத்தப்பட்டதாக சென்னையா சொன்னபோது ஒட்டுமொத்த இந்தியாவும் அது இருந்தது. கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பாகவே அது பார்க்கப்பட்டது. பள்ளி சீருடையில் இருந்த ஒரு சிறுமியினுடைய சடலத்தை தான் புதைத்ததாகவும் பகீர் கிளப்பியிருந்தார் இந்த சென்னப்பா. வீடற்ற ஏழைகள், பிச்சைக்காரர்கள் ஆகியோருடைய சடலங்களையும் பல்வேறு இடங்களில் குழி தோண்டி புதைத்ததாகவும் சொல்லி சீரியல் கில்லர் கிரைம் படத்திற்கு நிகரான ஒரு திரைக்கதையை அவர் முன்வச்சாரு அப்படிங்கிறதும் அது ஒரு பெரிய அச்சத்தை உண்டாக்கியது அப்படிங்கிறது தான் காவல்துறை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள். இதை பற்றி முன்பே காவல்துறையிடம் தெரிவிக்க முயன்ற போது தன்னையும் தன்னுடைய குடும்பத்தினரையும் துண்டு துண்டாக வெட்டி கொன்று புதைப்போம் அப்படின்னு தனக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் அவர் இப்போ குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தார். அதாவது ஏன் இவ்வளவு காலம் நீ புகார் சொல்ல வரல அப்படின்னு கேட்டபோது அதற்கான காரணமாக இதை முன்வச்சிருந்தார். இப்போ ஏன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது தன்னுடைய மனசாட்சி உறுத்தி கொண்டே இருந்ததுனால தான் புகார் அளிக்க முன்வந்ததாகவும் சென்னையா குறிப்பிட்டார். இது ஒரு பக்கம் இருக்க, தர்மஸ்தலா விவகாரத்தில் கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தியது சுஜாதா பட் அப்படிங்கிறவர் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு. சுஜாதா பட்டினுடைய மகள் அனன்யா பட் 2003 ஆண்டு தர்மஸ்தலாவில் காணாமல் போகிறாங்க. அப்போது புகாரும் அளிக்கப்பட்டுச்சு. அனன்யா ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி. தன்னுடைய நண்பர்களோட கோவிலுக்கு வந்தபோது காணாமல் போனார் அப்படிங்கிறது தான் அப்போது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. மகளை தேடி வந்த தன்னை கோவில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் கடத்தி தாக்கி மிரட்டியதாகவும் இதனால் கோமா நிலைக்கு சென்று விட்டதாகவும் சுஜாதா பட் குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த சம்பவம் காரணமாக அவர் பெங்களூரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் தெரிவிச்சிருந்தார். சென்னையா மற்றும் சுஜாதா பட்டினுடைய குற்றச்சாட்டுகள் ஒட்டுமொத்த நாட்டின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக மாறியிருந்தது. நாமும் 2 வீடியோக்கள் பதிவு செய்திருக்கிறோம். அப்போது நடந்த அந்த விசாரணைகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஏற்கனவே நம்ம காணொலிகளில் வெளியிட்டிருக்கிறோம். இந்த நிலையில் தான் கோவில் நகரமா கொலை நகரமா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் நாடு முழுக்க எழத் தொடங்கியது. இதில் எவ்வளவு தூரம் உண்மை, இந்த காவலாளி சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற கேள்விகள் எழுந்தது. உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாமல் விழிப்பிதுங்கிய கர்நாடக அரசு என்ன பண்ணுச்சுன்னா இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்துறதுக்குன்னு டிஜிபி பிரணவ் மொஹந்தி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்குது. இந்த சென்னையா கொடுத்த தகவலின் அடிப்படையில் நேத்ராவதி ஆற்றின் படித்துறைக்கு அருகில் இருக்கக்கூடிய பல இடங்களில் தோண்டி பார்க்கப்பட்டுச்சு. முதல் கட்டமாக ஜேசிபி உதவியோட 13 இடங்களில் தோண்டப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டுச்சு. பாகுபலி மலைக்கு செல்லும் சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அதிகாரிகள் தோண்டி சோதனை நடத்தினாங்க. சில உடல்கள் வனப்பகுதியில் புதைக்கப்பட்டதாகவும் சென்னையா குறிப்பிட்டதுனால அங்கேயும் காவல்துறையினர் குழிகளை தோண்டி தேடினாங்க. இந்த தேடுதல் வேட்டையின் போது சில இடங்களில் மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டன. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை சென்னையா கூறிய குற்றச்சாட்டுகளோட
பொருந்தவில்லை அப்படிங்கிறதும் அதில் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள் ஆண் உடலுக்குரியவை அப்படின்னும், மற்ற இடங்களில் எந்த விதமான உடல் பாகங்களும் கண்டெடுக்கப்படவில்லை அப்படின்னும் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் சமீபத்தில் சுஜாதா பட் தான் கூறிய குற்றச்சாட்டுகளை மறுத்தார். அனன்யா பட் அப்படிங்கிற பெயரில் தனக்கு மகள் இல்லை அப்படின்னும், அந்த கதை முற்றிலும் புனையப்பட்டது என்றும் அவரே ஒப்புக்கொண்டார். இப்போ பாருங்கள் எவ்வளவு மர்மம் நிறைந்ததா, அல்லதுனா இதில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்த ஒரு நிகழ்வாக இந்த குற்றச்சம்பவங்கள், அந்த குற்றச்சாட்டுகள் மாறத் தொடங்கிச்சு. இந்த பொய்யான தகவல்களை கூறுவதற்கு சமூக ஆர்வலர்களான கிரீஷ் மட்டனா மற்றும் ஜெயந்த் டி ஆகியோர் தன்னை வற்புறுத்தினார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இந்த கிரீஷ் இருக்கார் இல்லையா, இவர் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற துணை ஆய்வாளர். தர்மஸ்தலாவில் சட்டவிரோதமாக புதைக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய உடல்களை விசாரிக்க கோரி இவரும் புகார் கொடுத்திருந்தார். இந்த ஜெயந்தி அப்படிங்கிறவர் இந்த வழக்கில் ஒரு முக்கிய சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர். சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு தர்மஸ்தலாவில் ஒரு சிறுமி கொல்லப்பட்டு சட்டவிரோதமாக புதைக்கப்பட்டதை நேரில் பார்த்ததாக இவர் சாட்சியம் கொடுத்திருந்தார். இது தொடர்பாக தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் கொடுத்திருந்தார் அவர். இப்போ விசாரணைக்கு பிறகு என்னெல்லாம் வருது அப்படின்னா, கோவில் நிர்வாகத்தோட தனக்கு இருந்த சொத்து தகராறு காரணமாகவே இந்த பொய்யான கதையை தான் கூறியதாகவும் சுஜாதா பட் தெரிவிக்கிறாங்க. இதனால் கடுப்பான போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னா, புகாதாரரான சென்னையாவிடம் விடிய விடிய விசாரணை நடத்துகிறாங்க. அப்போது முன்னுக்கு முரணான தகவல்களை சென்னையா கூறியதுனால சிறப்பு புலனாய்வு குழுவினால் கைது செய்யப்படுறாரு. இந்த விவகாரத்தில் அனைத்தும் பொய்யாக இருப்பதனால சௌஜன்யா பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு விசாரணையை நீர்த்து போக செய்யும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இதோடு சேர்ந்து எழுந்திருக்குது. தர்மஸ்தலாவை சேர்ந்த சௌஜன்யா 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி தன்னுடைய வீட்டிலிருந்து கல்லூரிக்கு செல்லும் வழியில் காணாமல் போகிறாங்க. மறுநாள் அவருடைய உடல் வனப்பகுதியில் நிர்வாணமாக கண்டெடுக்கப்பட்டுச்சு. அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கழுத்து நெருத்து கொல்லப்பட்டதாக உடற்கூராய்வு அறிக்கையும் தெரிவிச்சது. அந்த நேரத்தில் முதல்ல உள்ளூர் காவல்துறை வழக்கை விசாரித்தாங்க. அதுக்கு பிறகு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. சௌஜன்யாவுடைய கொலை தொடர்பாக கொலை நடந்த 4 நாட்களுக்கு பிறகு சந்தோஷ் ராவ் அப்படிங்கிற ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. ஆனால் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பெங்களூரில் இருக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் சந்தோஷ் ராவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை செஞ்சிடறாங்க. இப்போ இந்த சந்தோஷ் ராவ் விடுதலை செய்யப்பட்ட பிறகு இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் தப்பிவிட்டனர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வலுப்பெற தொடங்கியது. செல்வாக்கு மிக்க நபர்கள் இந்த வழக்கை மூடி மறைத்ததாக சௌஜன்யாவுடைய குடும்பத்தினரும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டினாங்க. இது பெரிய அளவிலான போராட்டங்களுக்கு வழிவகுத்தது. உங்களில் பலருக்கும் அது நினைவிருக்கலாம். சௌஜன்யா வழக்கினுடைய மறு விசாரணை கோரிக்கைகள் வலுப்பெற்ற நிலையில் தான் தர்மஸ்தலாவில் புதைக்கப்பட்ட உடல்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளும் வெளிவந்தன. அதனால தான் அது பெரும் பரபரப்புக்கு உள்ளான ஒரு சூழலாக மாறியது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் அப்படின்னு இப்போது காவல்துறை தன்னுடைய விசாரணைக்கு பிறகு தெரிவிக்குது. இதனால் சௌஜன்யா வழக்கினுடைய நிலை என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி இன்னொரு பக்கம் எழுந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் தர்மஸ்தலா விவகாரம் கர்நாடக அரசியலில் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகளுக்கிடையே ஒரு பெரிய மோதலாகவும் மாறியிருக்கு. தர்மஸ்தலா கோயிலுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த காங்கிரஸ் அரசு சதி செய்ததா பாஜக குற்றம் சாட்டி வருது. ஆனால் உண்மை வெளிவர வேண்டும் என்பதே தங்களுடைய நோக்கம் அப்படின்னு காங்கிரஸ் அரசாங்கம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது. அரசியல் கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்க, இதில் என்ன நடந்திருக்கிறது, குறிப்பாக சௌஜன்யாவுடைய கொலைக்கான அந்த விசாரணை சரியாக நடத்தப்படணுங்கிற எதிர்பார்ப்பு எல்லோரும் மத்தியிலுமே இருக்குது. ஏன்னா வெளிப்படையாக அதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு பிறகு அவங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒருவர் அப்படிங்கும்போது அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களுக்கு சட்ட ரீதியான ஒரு தண்டனை பெற்றுத்தரவில்லை என்றால் அந்த பெற்றோருக்கு என்ன விதமான ஒரு மனோநிலை இருக்கும் அப்படிங்கிற அந்த கவலை அத்தனை பேருக்குமே இருக்கிறது. பாதிப்புக்கு உள்ளான சௌஜன்யாவுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தொடர்ந்து எழுகிறது. இது ஒரு பக்கம் இருக்குது. தவறான குற்றச்சாட்டுகளை சொன்னவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சௌஜன்யாவுடைய வழக்கு நீர்த்து போகக்கூடாது என்கிற கோரிக்கையும் கர்நாடகாவில் ஓங்கி எதிரொலிக்கக்கூடியதை பார்க்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.